Morning Moon. வணக்கம். இந்த கூலி திரைப்படத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து நேத்தி லான்ச் ஆச்சு. நேத்தி ஆடியோ லான்ச் கூட நடந்தது. கூலி படத்தோட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச்சுன்னு சொல்லலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 74 வயசுலேயும் சூப்பர் ஸ்டாராகவே நடிச்சிட்டு இருக்காருன்னா, 5 தலைமுறையாக ஒரே சூப்பர் ஸ்டார்னால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். அது வந்து இஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலே ஒரே சூப்பர் ஸ்டாருங்கிற மாரி இருக்காருன்னா அது காரணம் அவரோட ரசிகர்கள் தான். ஓகே, லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தோட கதைக்களம் என்னமோ வச்சுருப்பார், எதை சார்ந்த கதையாக இருக்கும், இவருக்காக எடுக்கும்போது இப்போ இந்த அளவுக்கு ஒரு மூத்த நடிகரை வச்சு எடுக்கும்போது எந்த மாரி ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுத்திருப்பாரா எப்படிங்கிறது தான் நம்ம இந்த ட்ரெய்லர் மூலமாக பார்க்க போகிறோம். அதாவது படத்தோட ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒருத்தன் பிறந்தோடனே அவனோட சாவு வந்து நிர்ணயமாகிறது நெத்தியில் தான் அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நாகார்ஜுனா அவர்கள் டைலாக்காக பேசியிருக்காரு. நாகார்ஜுனா அவர்கள் வந்து இன்னும் வந்து 65 வயசுன்னே சொல்ல முடியாது, 35 வயசு பையன் மாரியே ஆக்டிவாக நிறைய படங்களில் நடிச்சிட்ருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து மெயின் வில்லனே அவர் தான். அதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனை வந்து ட்ரேஸ் பண்ணாமையே, அதாவது ஒருத்தனை ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒருத்தனை டிஸ்டாஸ்டர் பண்ணால் எப்படி கொல்லலாம், அதாவது ஒரு உயிரை வந்து எப்படி வேணாலும் கொல்லலாம். ஒருத்தன் வந்து இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரிக் ஷாக்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் பயன்படுத்தி அவனை இம்மிடியேட்டாக டிஸ்டாஸ்டர் பண்ணுற மாரி ஒரு கதைக்களமாக இருக்குமோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிது. அடுத்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா 14,400 பேரோட கூலியாக வேலை பார்க்கக்கூடிய, அதாவது கப்பல் போக்குவரத்து துறைகள் சார்ந்த கார்கோ இண்டஸ்ட்ரீஸில் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு கூலியாக இருப்பாரோ நம்ம ரஜினிகாந்த் அவர்கள், அதனால தான் இது கூலின்னு டைட்டில் வச்சுருக்காரோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிது. ஒரு பக்கம் வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து நண்பனாக நடிச்சிருக்காரு. இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் ஒரு நல்ல நண்பராக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நாகார்ஜுனா அவர்கள் வில்லனாக இருந்திருப்பார். அவரை பழி வாங்கிறதுக்காக மறைமுகமாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலியாக, அதாவது கப்பல் துறையில் அந்த கார்கோ இண்டஸ்ட்ரீஸில் ஒரு சாதாரண கூலியாக வேலை பார்த்துருப்பார். அவர் வந்து எப்படி வந்து நாகார்ஜுனாரை கொல்ல வராரு, எப்படி வந்து ஒரு பெரிய வில்லனை எப்படியெல்லாம் வந்து அவரை வந்து அட்டாக் பண்ண முடியும், இந்த கேங்கு எது பண்ணுறாங்க, இந்த கேங்கு இது மட்டும் பண்ணல, இதை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு ட்ரெய்லரில் சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்ருதிஹாசன் அவர்களும் நம்ம சத்யராஜ் அவர்களோட டாட்டராக நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும்